ஏங்க நீங்க தானே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி டெலிவரி பண்ணிட்டு போனீங்க. ஆமாங்க மேடம். இங்க பாருங்க, உங்ககிட்ட பன்னீர் பிரியாணி தானே ஆர்டர் பண்ணேன். நீங்க சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டு போயிருக்கீங்க. நாங்க எல்லாரும் வெஜிடேரியனுங்க, உங்களால சிக்கனை தொட்டுட்டோம். சாரி மேடம், ஹோட்டல்ல கொடுத்தாங்க, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க ஹோட்டல்ல தான் கேட்கணும். ஏங்க ஆர்டர் வாங்கும் போது செக் பண்ணி வாங்க வேண்டியது உங்க வேலை தானே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. ஒண்ணு இதை சேஞ்ச் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்க தானே செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணியிருந்தா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்திருக்காதுல்ல. மேடம், முன்னாடி எல்லாம் செக் பண்ணி தான் மேம் எடுத்துட்டு வருவோம். இப்பெல்லாம் செக் பண்றத கூட வீடியோ எடுத்து போட்டுறாங்க. அதனால நாங்க யாரும் செக் பண்றது இல்ல. உங்க மேனேஜர் கால் பண்ணுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. சார், நான் ஒரு பன்னீர் பிரியாணி ஆர்டர் எடுத்துட்டு போனேன்ல, ஆர்டர் நம்பர் 1655, அது தப்பா சிக்கன் பிரியாணியா இருக்கு சார். ஓ, ரொம்ப சாரிம்மா. நீங்கள் பார்சலை ஹோட்டல் கொண்டு வந்துருங்க, நம்ம மாற்றி கொடுத்துடலாம். அப்புறம் கஸ்டமர் கிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க சார், மாத்தி கொண்டு வந்து கொடுத்துறேன் மேடம். சொல்லுங்க சார். கஸ்டமர் வீட்டில் இருக்கீங்க? சார், அங்க வீட்ல இருந்து வெளியே வந்துட்டேன் சார். என்ன பார்த்துட்டு இருக்க? இங்க பாருங்களேன். சரி, இப்போ நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். அங்கே பக்கத்தில் எஸ்கே வெஜ் ஹோட்டல்னு என் ஃப்ரெண்டோட ஹோட்டல் இருக்குது. அங்கே போயிட்டு பன்னீர் வாங்கிட்டு உங்கள்கிட்ட இருக்க சிக்கன் பிரியாணிலேருந்து சிக்கன் பீஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த பன்னீரை வச்சு கொடுத்துருங்க. சார், அவங்க பியூர் வெஜிடேரியன். நான்வெஜ் தொட்டதுக்கே டென்ஷன் ஆயிட்டாங்க. இங்கே பாரு, வயிற்று பொழப்புக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுற நீ எல்லாம் எது ரைட்டுறாங்கன்னு எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காத, புரியுதா? ஒழுங்காக சொல்கிறத மட்டும் செய். மேடம், நீங்க கேட்ட பன்னீர் பிரியாணி செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். உங்க மேனேஜர் சிக்கனை எடுத்துட்டு பன்னீர் வைக்க சொன்னதை நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். உங்க மேனேஜர் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கலாமே. அதை விட்டுட்டு நீங்க போய் உங்க சொந்த காசு போட்டு எங்களுக்காக பன்னீர் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. மேனேஜர் சொன்னதை கேட்க எனக்கு மனசு வரல சார். எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. நீங்க வெஜிடேரியன், சிக்கன் எல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அப்படி நான் பண்ணியிருந்தா அது தப்பு தானே சார்? உங்க மேனேஜர் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தா எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கா போகுது? அப்புறம் என்ன மேடம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா எனக்கு தெரியும்ல. ஏங்க அதுக்குன்னு உங்க காசு போட்டா வாங்கிட்டு வருவீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நாளைக்கு எக்ஸ்ட்ரா 3 மணி நேரம் டெலிவரி கொடுத்தா அந்த காசை ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். உங்க நேர்மை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க படிச்சிருக்கீங்களா? பிகாம் முடிச்சிருக்கேன் சார். ஓகேங்க. உங்களுக்கு பேசிக் அக்கௌண்டிங் ஏதாச்சும் வருமா? பண்ணுவேன் சார். நான் ஒரு சின்ன கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, அங்கே ஒரு நல்ல வேலையை தரேன். சரி சார். இது உங்க நேர்மை கிடைச்ச வேலை.